மீண்டும் 3000 பணியிடங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான நியூஸ் தான். என்னன்னா தமிழ்நாடு நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில இருந்து மீண்டும் 3000 பணியிடங்கள் வந்து எப்படி நியமனம் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து அதாவது வருடம் அந்த வந்து நகராட்சியில வந்து என்னென்ன சாதனைகள் தமிழ்நாட்டுல பண்ணுனாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல இன்னைக்கு வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகராட்சி சார்பில் இன்னும் 3000 வேகன்சிஸ் நாங்க வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்திருக்காங்க, அது வந்து இப்ப இருக்கிற வேகன்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல தனியா அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கு உண்டான ஒரு விடையா தான் இந்த வீடியோ இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ பிடிக்காம போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீடைல்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன், வேணுங்கிறவங்க அந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இல்ல டீடைல்ஸ் நிறைய தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம என்ன பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு நிர்வாகத்துறை பணிகளால் நகரமயமாக்கும் வகையில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் ரூபாய் 1000 கோடியில். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள். இது வந்து அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு முன்னாடி கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்கியமான விஷயத்துக்கு என்னன்னு போயிடுவோம். அதாவது வேகன்சி இங்க வந்து அவங்க வந்து புதுசா எடுக்க போறாங்களா இல்ல பழசா இல்ல இப்ப நடந்த எக்ஸாம்லயே சேர்த்து எடுக்க போறாங்களா? அதாவது 2500 வேகன்சிஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இதோட சேர்த்து 3000 கொடுக்க போறாங்களா, அப்படி இல்லைன்னா தனியா 3000 தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எடுக்க போறாங்களா அப்படின்ற டீடைல்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்க பாருங்க, கடந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு மாநகராட்சி மற்றும் நகராட்சி சார்பில் டி பிரிவில் 1405 வேக்கன்ட் பணியிடங்கள் நிரப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நிரப்பிட்டாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான பற்றாக்குறையை நீக்கிடவும் என்ன பண்ணிருக்காங்க, நிமிஷம் லோட் ஆகல, ஒரே நிமிஷம். சரி ரைட், ஒரு கால பேனா நம்ம நேரத்துக்கு. ஓகே, இங்க பாருங்க, படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட உள்ளாட்சி அமைப்புகளில் 2500 பேரை தேர்வு செய்து நியமனம் செய்யலாம் என உத்தரவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிக்கிற பேர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க வச்சுதான் ரிசல்ட் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். அதன்படி 2500 பேரை என்ன பண்ணியிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்ன குளறுபடிகள் நடந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களை பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம் என உத்தரவிட்டார்கள். அதன்படி தேர்வு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த அரசியல் வட்டாரங்கள் பேசுறத நீங்க நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன தகுதி அப்படின்றத நம்புங்க. நம்ம நல்லா எக்ஸாம் எடுத்திருக்கோம், நம்ம மெரிட்ல போவோம் அப்படின்றத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலயே மென்ஷன் பண்ணிக்காங்க, யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவங்களை தான் பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதன்படிதான் தேர்வு நடத்தியிருக்காங்க. தேர்வு தாள்களை மதிப்பீடும் பணி நடைபெற்று வருகிறது. ஸோ தேர்வு தாள்களை மதிப்பீட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் சொன்னது முன்னாடியே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முன்னாடியே ரொம்ப முன்னாடி இல்ல, ஜூலை இந்த மாசம் எண்டில் வரலாம், இல்ல ஆகஸ்ட் மாசம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது அந்த அபிஷியல் நியூஸ்ல போடுறாங்கன்றப்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பணியை தீவிரப்படுத்த தான் பார்ப்பாங்க. ஸோ தேர்வு தாள்களை மதிப்பீடும் பணி நடைபெற்று வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விரைவில் 2500 பேருடன் மேலும் 3000 பேர் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சிகளில் நியமனம் செய்யப்பட உள்ளன. ஸோ இந்த லைனை பார்த்துக்கோங்க, மேலும் 3000 பேர். அப்ப வந்து இப்ப எழுதுனவங்க நல்லா எழுதியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா 2500 பேருடன் மேலும் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சிகளில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். சரியா? சோ அப்ப தனியா எக்ஸாம் நடத்துவதை பத்தியும் அவங்க சொல்லல. அதுக்கு வந்து ஆல்ரெடி நேரு அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அடுத்து நாங்க 30,000 வேகன்சிஸ் எடுக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க நகராட்சி இதுல. சோ இதுலயே பாத்தீங்கன்னா 3000 பேர், அப்ப கிட்டத்தட்ட போஸ்டிங் உங்களுக்கு என்னது 5500 மாற்றப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா மேலும் 3000 பேர் தேர்வு செய்யப்பட்டுதான் நகராட்சிகளில் நியமனம் செய்யப்பட உள்ளன. இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ரிசல்ட்டை சீக்கிரம் விட்டுருவாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடியா தான் இருப்பாங்க. சோ நீங்க இந்த அரசியல் வட்டார பேச்சுகள், இந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, காசு வாங்கிட்டாங்க, இந்த கேட்டகரி எல்லாம் விட்டுட்டு உங்கள் தகுதி,
உங்களோட தகுதி என்ன அப்படின்றத மட்டும் பாருங்க. அதை நோக்கி மட்டும் ஓட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது உங்களோட சூழ்நிலை என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா மட்டும்தான் ஆக முடியும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. சோ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. காசு கொடுக்குறாங்க, கட்சி மாறுறாங்க, எந்த விஷயம் வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நம்ம நல்லா எழுதியிருக்கோம், நம்ம மெரிட்ல வருவோம் அப்படின்றத நம்புனீங்கன்னா இந்த 5500 போஸ்ட்ல ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. சோ அந்த நம்பிக்கையில இருங்க. ரிசல்ட் கூடிய விரைவில் விட்டுருவாங்க. இந்த நோட்டிபிகேஷன் இந்த நியூஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் கூடிய விரைவில் விட்டுருவாங்க. சரியா? சோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வேகன்சிஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஜூலை எண்டுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு டிகிரிக்கு, டிஎன்பிசி தரப்புல இருந்து. அதே மாதிரி டிப்ளமோக்கு இருக்கு. ஸோ இந்த தடவை டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஇ போஸ்ட்டுக்கலாம் நான் இன்டர்வியூ போஸ்ட், ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம டெக்னிக்கல், அதாவது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், டிஎன்பிசியா இருக்கலாம், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட rlaacademy.com rlaacademy.comன்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இது பிடிஎஃப் மெட்டீரியல் தான். அதுல எல்லா வித டீடைல்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.